ஒரே ஒரு சின்ன சரணத்தை பாடி நம்ம தேவ செய்திக்குள்ளே கடந்து போவோம். அப்பா உன் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே என் உள்ளமெல்லாம் தொல்லுதையா, என் உள்ளமெல்லாம் தொல்லுதையா. அப்பா உன் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் தொல்லுதையா, என் உள்ளமெல்லாம் தொல்லுதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ, தாங்கி எங்களை நடத்துகிறீ, தாங்கி எங்களை நடத்துகிறீ. அப்பா உன் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட நல்ல தேவனாகிய கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தை, ஆவியானவரால் ஏவப்பட்ட அந்த வார்த்தையை ஆண்டவரே சொல்லும்படியாக இப்படி திட்டம், இப்படி தீர்மானம், இப்படி சித்தம் நிறைவேறும்படியாக இந்த நாளில் நியமித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கும்படியாக ஊழியக்காரர் சொன்னார், எங்கள் பேரெல்லாம் கொடுத்துட்டு போயிடுங்க, அப்போ பிறகு போய் நீ வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு. ஆவியானவர் எனக்கு வசனத்தை கொடுக்கல, நானும் பேர் கொடுக்கல, போயாச்சு. சரி, மறுநாள் போய் வேத வசனம் எடுக்கும் போது ஆவியானவர் எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கேன்சல் ஆகி போச்சு எங்கள் பேர் கொடுக்குறது. சரி, விட்டாச்சு. சரி, ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா அன்று இரவு நமக்கு நியூ இயர் அன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தத்தை ஆவியானவர் ஊழியக்காரர் மூலமாக பேசினார். ஆரோக்கியத்தையும் உன் காயங்களை ஆற்றுவர் என்று தனித்தனியாக பேசினார். அல்லேலூயா. அந்த வார்த்தை வைத்து தான் தேவ ஆவியானவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். அந்த வாக்கு தத்துவத்தை மட்டும் வாசிங்க, காடல் இருக்கிற வாக்கு தத்துவம் மட்டும். அல்லேலூயா. உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவம் சொன்ன பிறகு ஊழியக்காரர் சொன்னார், இந்த வாக்கு தத்துவத்தை போய் நீங்கள் சொல்லி பாருங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்போ வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண நிறைவேறும். அல்லேலூயா. சரி, நானும் போய் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி பார்த்தேன். உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி பார்த்தேன். எனக்கு அதிலிருந்து ஒரு சின்ன கேள்வி எழும்பினது. அல்லேலூயா. கேள்வி எழும்பும்போது தான் ஞானம் பிறக்கும். கேள்வி இல்லைன்னா ஞானம் நமக்குள்ளே வராது. அதை சில பேர் சொன்னாங்க, அதை பார்த்தா ஒரு சந்தேகமாக இருக்குது, இந்த வசனம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி. சந்தேகம் சொல்றது கூட கேள்வி என்று சொல்லலாம். அல்லேலூயா. பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி நான் இந்த வசனத்தை சொல்லி கொண்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி ஞானம் விழுது. பார்த்தீங்கன்னா, ஒருவன் மருத்துவமனையில் இருக்கிறான், அவனுக்கு அடிபட்டதோ இல்லை ஆக்சிடென்ட் ஆனதோ, அவனுக்கு காயங்கள் உண்டானது. அவனுக்கு போய் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு கேட்டால் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவான்? சிரிப்பான். என்னடா ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு கேட்குற. ஆனால் வசனம் சொல்லப்பட்டது முதல்ல என்ன பண்ணுது? ஆரோக்கியத்தை வர பண்ணி. இரண்டாவதாக உன் காயங்களை ஆற்றுவேன்.
சரி, நான் சொன்ன ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே உன் காயங்களை ஆற்றி உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவதை நீங்க சொல்லணும். ஆனா நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? ஆரோக்கியத்தை வரை பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆரோக்கியம் வந்த பிறகு காயங்களுக்கு அங்கே இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது. அப்போ ஆவியானவரோடு நான் இடைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆவியான ஒரு சின்ன விஷயத்தை வெளிப்படுத்தினார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் சரீரத்தில் ஆரோக்கியம் பெருக பெருக உன் காயங்கள் ஆற்றப்படும். அல்லேலூயா. அப்போ உன் சரீரத்தில் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் உன் காயங்கள் ஆற்றப்படுமே தவிர இல்லைன்னா காயங்கள் ஆற்றப்படாது. அதனால தான் சொன்னேன், உனக்கு ஆரோக்கியத்தை வரை பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டு ஒரு சின்ன விஷயம் தான் அது, எனக்கு புரியல. எனக்கு அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார், உன் சரீரம் பலவீனமாய் காணப்படுகிறது, ஆரோக்கியம் இல்லாத காயப்படுகிறது. இந்த ஆரோக்கியம் மனிதனுக்குள்ள சரீரத்தில் எனர்ஜி அதிகரிக்கத்தான் மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படும். அப்போ ஆவியானவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மைதானே? அல்லேலூயா. அப்படி நான் தேவனோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் கொடுத்த எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்ன பார்த்தீங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தில் இருக்க காண்பீர். ஆமென். இதே போல ஒரு வார்த்தை இங்க வந்தப்பட்டது. இங்க முதலாவது உம்முடைய கூடாரத்தில் சமாதானத்தோடு காண்பீர். அப்ப சமாதானம் வந்துடுச்சுன்னா அங்க குறைக்கு இடம் கிடையாது. என்ன கேட்டா, ஒரு மனிதனுக்கு சமாதானம் என்று சொல்லிட்டா, நான் சமாதானமா இருக்கிறேன்னு சொல்லிட்டா என் வாழ்க்கையில குறை என்பது கிடையாது, என் சரீரத்தில் குறை கிடையாது, ஆவிக்குரிய காரியங்களில் குறை கிடையாது, எங்கள் பிள்ளைகள் மத்தியில் குறை கிடையாது, மனைவி நேரத்தில் குறை கிடையாது, கணவன் நேரத்தில் குறை கிடையாது, என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தில் குறை கிடையாது. அப்போ என் குடும்பத்தில் எல்லாமே நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்பதுக்கு தான் உன் கூடாரத்துக்குள்ள சமாதானத்தை நீ காண்பீர் என்று சொல்லப்பட்டது முதலாவது. இரண்டாவதாக சொல்லப்படுது, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறை காண மாட்டேன். அப்ப சமாதானம் வந்திருப்பதற்கு குறை எதுக்காங்க? அதே போல ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் பிறகு ஆண்டு இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தார். ஆண்டவரே, சமாதானம் ஒரு மனிதன் குடும்பத்தில் வந்துடுச்சுன்னா அப்படி குறையை பற்றி பேசுவதற்கு இடமே கிடையாதுப்பா. அப்புறம் குறைவே காண மாட்டீங்க சொன்னீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே உன் கூடாரத்துக்குள் சமாதானத்தை காண்பேன், உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டீங்கன்னு சொன்னீங்களப்பான்னு சொல்லி நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் ஒரு வார்த்தையின் மத்தியிலே போட்டார். கூடாரம் என்பதற்கு முதலாவது காரணம் பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் சொன்ன, நீங்களே என்னுடைய ஆலயம். அப்ப கூடாரம் யாரு? நம்ம தான் இந்த கூடாரம். அல்லேலூயா. வாசிப்போம். அது யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7 - 10 3 வசனம் மட்டும் வாசிங்க. ஆம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இங்க யோபை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்குது. யோபு சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் யோபையே நீ கவனித்து பார்த்தையா. அன்னைக்கு பேசுன அந்த யோபை பத்தி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஊழியக்காரரோடு பேசினார்.
அப்ப சொல்லப்பட்ட வசனம் பாத்தீங்கன்னா, யோபையை நீ பார்த்தாயான்னு சொல்லும்போது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருக்கிறானே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்க வசனம், அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 3ஆம் வசனம் வாசிங்க கொஞ்சம். ம் 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 இல்லை, போதும் போதும். இங்கே 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில யோபுக்கு எல்லாமே இருந்தது, சகலமா அவனுக்கு சம்பூரணமாக கொடுக்கப்பட்டது யோபுக்கு. இந்த யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பிசாசவன் கண் வைத்த பொழுது இவனை எப்படியாவது சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சரீரத்திலே காணப்படுகிற எல்லா அவயங்களும் என்ன பண்ணுச்சு, ஒரு கொப்பளம் போல, புள்ள கொப்பளம் போல உடம்பெல்லாம் ஆயிடுச்சு. சரீரம் உச்சி தள்ளிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஒரு கொப்பளம் போல ஒரு வியாதி உண்டானது. பாருங்க, அவர் சகோதரர்கள், அவன் நண்பர்களை பார்த்து சொல்றாங்க, இவன் என்ன செய்து இருப்பானோ இப்படிப்பட்ட வியாதி உன் வாழ்க்கையிலே வந்தது. என்ன வந்தது? இவன் என்ன செய்திருப்பானோ என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்தது என்று சொல்றாங்க. மனைவி சொல்றா, வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் இன்பத்திலும் சந்தோஷத்திலும் கையோடு கை இணைக்கப்பட்ட மனைவி சொல்றா, உன் வாழ்க்கையில இருந்தது, உன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், உன் ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போனது, நீ வைத்திருந்த மாடு குதிரை எல்லாமே கழுதைகள் எல்லாம் அழிந்து போனது, சரீரம் முழுவதுமாக ஒரு புற்களால் நிறையப்பட்டு வியாதிப்பட்டு சொரங்கு பிடிச்சு போய் நீ கிடக்கிற, இனி நீ வாழ்வதற்கு அருகதி கிடையாது. அதனால நீ என்ன பண்ற, உன்னை படைச்ச உன் தேவனை நீ தூசித்து உன் ஜீவனை விடு. அல்லேலூயா. பாருங்க, பணம் இருக்கிற வரைக்கும் மனைவி, பணம் இல்லைன்னா என்ன, செத்து போயா. ஆனா வேதத்தை கையில கொடுக்கும் போது வேதத்தை கெட்டியமா பச்சுக்கிறாங்க, என் வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் சொத்தே போனாலும் பரவாயில்ல உன் கூட இருப்பேன்னு. இங்க சொத்து போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, பிள்ளைகள் போச்சு, இனி நீ செத்து போயா. அல்லேலூயா. பாருங்க, யோபு சொன்னாரு, அடி பைத்தியக்காரி போல பேசுற, பைத்தியக்காரின்னு சொல்ல வராங்க, பைத்தியக்காரி போல. பைத்தியக்காரி சொன்னா சண்டி வந்துடுவாரு, நம்மளால அடிக்க முடியாது அவரால் போயிட்டு. அல்லேலூயா. எழுந்துக்க முடியல அவரால், அங்கே உட்காந்து கிடக்கிறாரு. அல்லேலூயா. அவர் எழுந்துக்க முடியாது, அவ அடிச்சிருவாலும் பயந்து போய், பைத்தியக்காரி போல பேசுறாயே, நன்மை பெற்ற நாம் தீன்மை பெறலாமோ? கர்த்தர் கொடுத்தாரு, அவரு எடுத்தாரு. நீய நானும் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் சம்பாதித்தது அல்ல, என் திறமைனாலே சம்பாதித்தது அல்ல, உன் குடும்பத்திலிருந்து 6 மாடை நீ ஓட்டின்னு வரல. அல்லேலூயா. இது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அதனால அவர் கொடுத்தாரு, அவர் சொத்து அவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால தோத்துறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட அவன் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தின் நிமித்தம் கூட அவன் வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை சொல்லல. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நம்ம சாப்டருக்கு வர போறோம். அல்லேலூயா. பாருங்க, யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14:27 மட்டும் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, உன் கூடாரத்துக்குள்ளே சமாதானம் என்று இங்க சொல்லப்பட்டது முதலாவது வார்த்தை. இங்க இது எந்த சமாதானம் குறிக்குது பாத்தீங்கன்னா, அவன் இருதயத்துக்குள்ளே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வைத்த ஒரு சமாதானம், அது நித்தியமான சமாதானம்.
அல்லேலூயா. உலகத்திலே எல்லாவற்றும் இழந்து போனாலும் தேவன் கொடுக்கிற சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல. இது என் சமாதானத்தை உன் கூடாரமாகிய உன் இதயத்துக்குள்ளே நான் வைத்திட்டு போகிறேன். அல்லேலூயா. இதுதாங்க வெளிப்பாடு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் யோபை பார்த்து, உன் சமாதானத்திற்குள்ளே உன் கூடாரத்துக்குள்ளே என் சமாதானத்தை நீ காண்பீர்கள். அப்போ இந்த கூடாரம் எது? யோபுதான் கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கிற ஒரு நித்திய சமாதானத்தை எந்த மனிதனும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. வாழ்க்கையில பணமோ வசதியோ பொருளோ பிள்ளைகளோ மனைவி எது அவனை விட்டு போனாலும் அவர் சொன்னது, நான் உனக்குள்ள வைத்த சமாதானம் உலக தருகிற சமாதானத்தல்ல, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இது சொன்ன ஒரு வெளிப்பாடுங்க. ஆண்டவர் எனக்கு ஆவியானவர் என்னோடு பேசினார். உன் கூடாரத்துக்குள்ள சமாதானம் என்று சொன்னனே, இந்த சமாதானத்தை நான் யோபுக்குள்ள வைத்தேன். அல்லேலூயா. இந்த கூடாரத்துக்குள்ள கர்த்தர் கொடுத்த ஒரு நித்திய ஒரு சமாதானத்தை, எந்த மனிதனும் எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை, எந்த மனிதனாலும் அழிக்க முடியாத ஒரு சமாதானத்தை, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை பெற்றுக் கொண்டவன் தான் யோபு. அல்லேலூயா. 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 அவ பாருங்க, கூடாரத்துக்குள்ள சமாதானம் என்று சொல்லும்போது இந்த சரீரத்தில் அப்படிப்பட்ட வியாதி, அப்படிப்பட்ட வலி, இந்த பக்கம் சகோதரர்கள், இந்த பக்கம் மனைவி, பிள்ளைகள் செத்து போயிட்டார்கள், எல்லா சொத்து சுகம் எல்லாம் இழந்து போச்சு. ஆனாலும் உன் கூடாரத்துக்குள்ளே சமாதானத்தை கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொன்ன, உலகம் தருகிற சமாதானம் அல்லப்பா, உலக தருகிற சமாதானம் நான் கொடுத்தேன். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் குறித்து நீ கவலைப்படுவ. ஆனா யா சமாதானம் எப்படி? அது பரலோகத்துக்கு கொண்டு போற சமாதானம். இந்த சமாதானத்தை நான் உனக்குள்ள வைக்கிறேன், அதை நீ காண்பீர். அல்லேலூயா. அன்னைக்கு யோபு அதுதான் கண்டான். அதுதான் சாதாரணமா சொன்ன, அடி பைத்தியக்காரி போல பேசுறியே, கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நீயே நான் சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? அந்த வார்த்தை நீயே நான் சொல்ல முடியும்? ஒரு பையனுக்கு அடி படிச்சுன்னு வச்சுக்க, மனைவி நீ எங்கடி பண்ணு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடி பண்ணம்மா. இது உலகத்தில் நடக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயம். வீட்டுக்கு வந்து பார்த்த பிள்ளையை காணன்னு வச்சுக்க, பண்டாட்டி கேள்வி கேட்போம். ஆனா அவன் எல்லாமே இழந்து போன நிலைமையில் இருந்தான். அவன் வாழ்க்கையில இருந்தது காரணம் என்ன தெரியுங்களா? பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்பேன். ஏசாயா புத்தகம் 26:3 வாசிக்க பார்க்கலாம். 26:3 26:3 ஏசாயா 26:3. ஆமென். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன். அப்போ யார? யோபு தன் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டான். அல்லேலூயா. அப்போ உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் அவன் அவரே நம்பியிருக்கிறபடினால், வசனமா தான் சொல்லப்பட்டது, உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்துக்குள் வைப்பேன். அப்ப அவனுக்குள்ள என்ன இருந்தது? நித்திய ஒரு சமாதானம், பூரண ஒரு சமாதானம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அதனால தான் இந்த உலகத்தின் குறைகள் எல்லாவற்றையும் பண்ணவன் கவலைப்படலை. அல்லேலூயா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஈசாக்க பலி கொடுக்கும்படியாக அவன் கொண்டு போறான். அவன் 100 வயசுல கொடுத்த பிள்ளையை கொல்லும்படியாக ஆண்டவர் கேட்டாரு. கவலைப்படலாம், துக்கலாம். ஏன்னு கேட்டா நம்மளும் செத்து போறோம், நம்ம சரீரம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப இருக்குது ஒரே ஒரு பிள்ளை, நம்ம வாரிசு நம்முடைய குடும்பத்துடைய வாரிசு சொல்வதற்கான. ஆனா அந்த குடும்பத்தையே பலி கொடுக்கும்படியாக என்ன பண்ணான்? அவன் போனா. அவனுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு நித்திய ஒரு சமாதானம். கர்த்தர் கொடுத்தது அவருக்கு தெரியும், யார் கொடுத்தாரு, யார் எடுக்க சொல்றாருன்னு. அதே போல தான் யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. அது அவருக்கு தெரியும், யார் கொடுத்தாரு, யார் எடுத்தாரு என்று. அப்போ உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையன் அவரே நம்பியிருக்கிறபடினாலே அவனை, அதனால தான் அவன் கூடாரத்துக்குள்ள சமாதான, பூரண சமாதானத்துக்குள்ள அவனை வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யோபுவின் வாழ்க்கை, யோபு என்கிற கூடாரத்துக்குள்ள என்ன இருந்தது? நித்திய சமாதானம் இருந்தது. அது உலக தருகிற சமாதானமா
இல்லை, அவருடைய சமாதானத்தை அவர் வைத்துட்டு போனார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ உன் கூடாரத்துக்குள்ள சமாதானத்தை நீர் காண்பீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இனி நம்ம வாழ்க்கையில நம்ம தேட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நித்திய சமாதானம். இந்த உலகத்தில் உள்ளவை எல்லாமே அனுத்தியமானது. வீதி வரை உறவு, வீதி வரை மனைவி, என்ன சொல்ல, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அது போல இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது நம்ம கூட வருவது கிடையாது. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ இனி மனிதனை பிடிக்கிற, நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, நீ மனிதனை பிடிக்கிறவன் என் பின்பாக வானர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். அது யோபின் புஸ்தகம் 2:3 வாசிங்க பார்க்கலாம். இப்போ வாங்கி வாசிங்க 2:3. ம் 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 ஆமென். போதுங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்தவனும் அவன் இந்த பூமியில் அவனை போல யாருமே இல்லை. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நித்திய சமாதானம் உனக்குள்ள வரணும் அப்படின்னா, யோபை போல உத்தமனும் சன்மார்க்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மளுக்கு சமாதானம் இதயத்துக்குள்ள நித்திய சமாதானம் வரணும். அப்படி ஒரு நித்திய சமாதானம் நமக்குள்ள வந்துருமா? சாதாரணமா வந்துருமா? அதெல்லாம் தான் சொன்னாரு, சாத்தானை பார்த்து, என் யோபையை பார்த்தாயான்னு சொன்னாரு. அவனை போல பூமியில யாருமே கிடையாது. அவனுக்குள்ள இருந்தது உத்தமம், நீதி, நியாயம், நேர்மை, தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு நடக்க. இது இருந்தபடினால தான் அவனுடைய கூடாரத்தில் நித்திய சமாதானத்தை கர்த்தர் வைத்தார். அதனால தான் சாத்தான் அவனை எடுக்க முடியல. சரீரத்தை எடுத்தான், பிள்ளைகளை எடுத்தான், சொத்தை எடுத்தான், சொகத்தை எடுத்தான், எல்லாமே எடுத்தான். பொண்டாட்டி புறம்ப பேசுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணினான். சகோதரர்களுக்கு எதிராக பேச முடியாத ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணினான். ஆனா அவன் சமாதானத்தை அவனால எடுக்க முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன் கூடாரத்துக்குள்ள சமாதானமும். மீகா புஸ்தகம் பாத்தீங்க, மீகா 5:5 வாசிங்க. ஆமா, போதும்மா. இவர் யாரு? இவர் தான் சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த பூமியில இப்படிப்பட்ட ஒரு நித்திய சமாதானத்தை எங்க போனாலும் கிடைக்காது. இந்த நித்திய சமாதானத்தை கிடைக்கத்தான் நம்ம போய் கூப்பிடுறோம். நம்ம என்ன பண்றோம்? ஆள் பிடிக்கிறோம். என்ன பிடிக்கிறோம்? ஆள் பிடிக்கிறோம், மதம் மாற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்ண? சமாதான காரணர். வருத்தப்பட்டு பார சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. அவர் அதிகாரமா சொல்றாரு, எந்த தெய்வம் சொல்ல முடியாது. என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். எந்த தெய்வமா சொல்லுமா? என்கிட்ட வாங்க, வருத்தப்படுகிறீர்களே, பார சுமக்கிறீர்களே, வியாதிப்பட்டுக்கிறீர்களே, எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். உலகம் தருகிற இளைப்பாறுதல் அல்ல, என் சமாதானத்தின் இளைப்பாறுதலை உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இப்ப கூடாரம் முடிஞ்சிச்சு, அடுத்தது உங்க வாசஸ்தலம். இப்ப கூடாரம் யாரு? யோபு. கூடாரத்துக்குள்ள என்ன வச்சாரு ஆண்டவரே? சமாதானத்தை வச்சாரு. இப்ப அடுத்த வருஷம் வாசனத்தை வாசிப்போம். அது யோபு புஸ்தகம் 2:24 வாசிங்க பார்க்கலாம். இல்லையா? இருபத்தி 23 தான் இருக்கா? ஸ்தோத்திரம். சரி, யோபு 33 அதிகாரம் எடுத்துங்க. 19 வசனம் வாசிங்க பார்க்கலாம். ம் 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 அப்படி தொடர்ந்து வாசிங்க.
ம் 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 அடுத்த வசனம் ஒரு வசனம். ம் 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 ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறையும் காண மாட்டீங்க. காலைல பாஸ்டம்மா பேசிட்டாங்க காலைல அந்த வசனத்தை வாசஸ்தலத்தை குறித்து. வாசஸ்தலம்னா நம்ம வசிக்கிற இடத்துக்கு பேர் தான் வாசஸ்தலம். ஒரு வீட்டாண்ட வந்து கேட்டு வச்சுக்கேன், எப்பா அவங்க வீடாப்பா, அவங்க வீடு தானப்பா அது அப்படின்னு விசாரிப்போம். அப்போ வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறையும் காண மாட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த யோபுடைய வாழ்க்கையில அவன் சரீரத்தில் காணப்படும் பொழுது பயங்கரமான ஒரு வியாதி. அவன் ஜீவன் அப்பத்துக்கும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்துக்கும் அரோசிக்கும். அவன் மாமிசம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கு, அவன் பிராணன் சாவுக்கும் சமீபமா இருக்கிறது. போதான் பாருங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில அவன் பட்ட அந்த சரீரத்தில் காணப்பட்ட இப்படிப்பட்ட அவன் வேதனை அவன் அனுபவித்தான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னு கேட்டா அவன் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். அவனுக்கு சோறு போது கூட ஆளு கிடையாது. அவன் அடுத்து ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய இடம் மரணம் தான். அவன் பாதாளத்துக்கு அவன் போக வேண்டிய இடம் மரணத்தை தேடி போனான். அவன் சரீரம் முழுவதுமாக புள்ள புண்ணாச்சு, சோறு போறதுக்கு ஆளு கிடையாது, எந்த ஆகாரமும் கிடையாது, அவன் அப்பத்துக்கும் தெரியக்கூடாது. அவன் பாருங்க, அவன் சரீரம் எப்படி எப்படி காணப்படும். அந்த கடைசி வாசம் வாங்கி பார்க்கலாம், 25வது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் சரீரம் எப்படி இருந்ததுதான், புண்ணு ஃபுல்லா சீவு பிடிச்சு போய் இருந்திருக்கும். சுரண்டி 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 அங்கங்கப்பட்ட செப்டிக் ஆயிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சரீரத்தை ஆண்டவர் சொல்றாரு, அப்போது அவன் மாமிசம் வாலிபத்தை இருந்ததை பார்க்கிலும். இந்த சரீரம் எப்படியா ஒரு வாலிபனுடைய சரீரத்தை பார்க்கிலும் ஆரோக்கியமாயிருந்தது. இந்த சரீரம் எது? இது உள்ள இருந்தது தேவனுடைய யோபுடைய கூடாரத்துக்குள்ள சமாதானம். வாசஸ்தலம் என்றால் இதுதான் யோபுடைய வாசஸ்தலம். அவன் சரீரத்தை காணப்படும் பொழுது இந்த சரீரத்தில் ஒரு குறையும் இல்லாதபடி அவன் இளமையிலே போல் அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் வாசித்தேன், அப்போது அவன் மாமிசம் வாலிபத்தை இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியம் அடையும். என்ன அடையும்? ஆரோக்கியம். உன் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவன் என்று சொன்ன வசனம் இந்த யோபின் வாழ்க்கையில ஆரோக்கியம் அடைவதற்கான காரியத்தை தேவன் உண்டு பண்ணினான். அல்லேலூயா. அவன் சரீரத்தில் காணப்பட்ட காயங்களை ஆற்றுவதற்கான காரியங்களை கர்த்தர் உண்டு பண்ணினார். அந்த சரீரம், அந்த ஆரோக்கியமும் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வசனமானது யோபுடைய வாழ்க்கையிலே கூடாரத்துக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணினது. ஹல்லேலூயா. அவன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது, யோபை போய் விசாரிக்கும் பொழுது அவன் வாலிப பிராயத்தை பார்க்கலாம் அவன் ஆரோக்கியம் உள்ளவனாய் அவன் காணப்பட்டிருந்தான். அவனுடைய சரீரம் எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் சொன்னாரு, வாசஸ்தலம்னா இதுதான்டா. முதல் கூடாரம், அவனுக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே சமாதானம். அவன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது யோபு, சில பேர் நினைச்சோம், அப்பா கண்ணப்பா உன் உடம்பு சரியில்லை, இப்ப எப்படி பார்க்கிற ஆரோக்கியமேன்னு கேட்டாங்க. அதே போல யோபுடைய சரீரத்தை வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறையும் இல்லாதபடி அவன் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவன் ஆரோக்கியம் அடைந்தவனாய் காணப்பட்டான்.
ஒரு குறையும் கிடையாதுங்க. அவனுக்கு வந்த அந்த உடம்புல காயப்பட்ட அந்த காயம் அடையாளம் கூட இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாலிபத்தின் இருதை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடைவோம், தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். அல்லேலூயா. ஒரு கழுகை போல சட்டை அடித்து உயர பறக்கத்தக்கதான பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஒரு வாலிப பிரயாத்தில் உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறையும் காணாதபடி யோபு காணப்பட்டான். அவன் கூடாரத்துக்குள்ள நித்திய சமாதானம் இருந்தது. அவன் சரீரத்தின் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறையும் இல்லாதபடி அவன் வாலிப பிரயாத்தில் இருந்தது பார்க்கில் அவன் ஆரோக்கியம் அடைவனாயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஆரோக்கியமான ஒரு சரீரத்தை யோபுக்கு தேவன் கொடுத்தார். அவன் வாழ்க்கையில பார்க்கும் இந்த வசனம் பார்த்துங்க, ஆரோக்கியம் உனக்கு உண்டு பண்ணி உன் காயங்கள் ஆற்றும் சொன்னது போல இங்க பார்த்த யோபுடைய வாழ்க்கையிலும் அவன் சரீரத்திலும் கர்த்தர் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணினார். அவன் உடம்பிலே அவன் உள்ளத்தில் எல்லாவற்றையும் ஆரோக்கியத்தை உருவாக்கி உருவாக்கி அவன் வெளியிருக்கிற எல்லா காயங்களை கர்த்தர் ஆற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பாருங்க, தேவனுடைய வசனமானது அது ஒரு மனுஷனையும் புடமிடுகிறதை காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் ஆவியானவர் என்னோடு கூட பேசினதை தான் உங்கள் மத்தியில் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு 2 வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீத புஸ்தகம் 34:10 வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. அங்க யோபு குறித்து பேசின இங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரை தேடுவருக்கு இந்த நாட்டில் இந்த காட்டில் சிங்கம் ராஜாவா கூட இருக்கலாம். அந்த ராஜா போல இருக்கிற எத்தனையோ மந்திரியுடைய பிள்ளைங்க கூட, இல்ல பிரதமர் பிள்ளை கூட இருக்கலாம், இல்ல முதலமைச்சர் பிள்ளை இருக்கலாம், இல்ல முதல் மந்திரி பிள்ளைகள் எத்தனையோ அமைச்சர் இருக்காங்க, அத்தனை பிள்ளை கூட இருக்கலாம். அதே போல காட்டில் எத்தனை சிங்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை தேடுவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சிங்க குட்டி, சிங்கவுடைய குட்டி சிங்க போச்சுன்னு ஏதாவது அடிச்சு கொண்டு வந்துடும். அது குட்டி கூட ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை உண்மையாய் தேடினால் ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல பஞ்சம் வரும், ராஜாவோட புள்ள கூட ஒரு நாளைக்கு பட்டினா இருப்பான். ஆனா எல்லா ராஜா கூடயும் பெரிய ராஜா அவர் தான். அல்லேலூயா. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம் 6:11 வாசிங்க. 11. ஆ ஆ ம் 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 ஆ ஆ போதுங்க. பாருங்க, நாம போய் நம்ம நினைப்போம், அதான் சொன்னேன், பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினால நம்மளால சம்பாதிக்க முடியலன்னு கூட பரல. யோபு எதுவுமே போய் என்ன பண்ணா, சம்பாதிக்கல. யோபு போய் உடம்பு சரியில்லாம சம்பாதிக்கல. கர்த்தர் எல்லாவற்றையும் இரட்டிப்பான நன்மையினால கர்த்தர் அவனை போஷித்தார். அல்லேலூயா. பிள்ளைகள் அவனுக்கு எல்லாம் இருந்த ஆடு மாடு எல்லாம் எல்லாம் ரெட்டை ஆண்டர் கொடுத்தாரு. பாருங்க, இங்க என்ன பண்ண, வெட்டாத ஒரு துறவு, நீ நடன கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு மரத்தை நட்டு கொடுப்பாரு. உனக்கு நீ எதை குறித்து கவலைப்படாதபடி நீ அவரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அதே உபாகமம் புஸ்தகம் 7:13 வாசிங்க. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்கள் கொடுத்த ம் 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 ம்
ம் ம் ஆமென். அல்லேலூயா. பாருங்க, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்க பொழுது இப்படிப்பட்ட நன்மையினாலே கர்த்தர் நம்மளை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார்னா அவர் ஆசீர்வதிப்பார் தான், அதுக்கு மாற்ற கருத்தே கிடையாது. அல்லேலூயா. அவர் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. மனுஷன் மாறிடுவான், அவர் மாற மாட்டார். சொன்னது சொன்னதுதான். ஒரு எஜமான் சொல்றான், என் வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான், நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, ஒரு வார்த்தையை மட்டும் நீ சொல்லிடுப்பா, அது போதன்றான் அவன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னதுன்னா சொன்னதுதான், அது அப்படியே நடக்கும். நான் ஆசீர்வதிப்பேன், எல்சடா சபையின் விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் சொன்னா அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரே சொன்ன, நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணவன் என்று சொன்ன வாக்கு தத்தம் அவர் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறையும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை, நான் சீக்கிரமா போயிட்டனால தான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். அதே உபாகமம் புஸ்தகம் 11:14 வாசிங்க. திராட்சை ரசத்தையும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் ஆமென். அல்லேலூயா. பாருங்க, முன்மாரியம் பின்மாரியம் அவர் ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டார்னா அவர் ஆசீர்வதிப்பார். உன் கூடாரத்துக்குள்ள சமாதானம், உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறையும் இல்லாதபடி சமாதானத்தோடு நாம் சந்தோஷமாய் வாழ்வோம். தேவன் தாம வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.